பெரியார் மண்ணில்லை. பெரியாரே மண்ணுதான் என கூறி இருக்கிறார் அண்ணன் சீமான். உண்மையில் பெரியாரே மண்ணுதானா? பெரியாரை ஆய்வுக்கு உட்படுத்தி பெரியாரின் அறிவு மண்ணா அல்லது பொக்கிஷமா என பார்ப்போம். தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. நாம் ஈ.வே. ராமசாமி கூறிய 4 அருள்வாக்குகளை எடுத்து ஈ.வே. ராமசாமியின் அறிவு பொக்கிஷமா அல்லது மண்ணா என ஆராய்வோம். ஈ.வே. ராமசாமி கூறியது: எந்தெந்த மடையன் காந்தி வாழ்க என்கிறானோ அவன் எல்லாம் நான் பார்ப்பானுக்கு பிறந்தேன் என்கிறதை ஒத்து கொள்கிறவன் தானே. நவம்பர் 4 1973 அன்று சிந்தனையாளர் கழக சார்பில் நடந்த பிறந்த நாள் விழாவில் தான் ஈ.வே. ராமசாமி சிந்தனை செத்து பேசியது அது. ஒரு மனிதன் மனதில் எவ்வளவு வக்கிரமும் வன்மமுமிருந்தால் ஈ.வே. ராமசாமி இவ்வளவு மானக்கேடாக பேச உடன்பட்டிருப்பார். உன் கருத்தை சொல்ல உனக்கு உரிமை இருப்பது போல் என் கருத்தை சொல்ல எனக்கு உரிமை உள்ளது. அதை மறுக்கவும் உனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் பதிலுக்கு ஈ.வே. ராமசாமியின் விமர்சனம் என்பது எவ்வளவு அநாகரீகமாயும் எவ்வளவு அயோக்கியதனமாயும் எவ்வளவு வக்கிர புத்தியுமாயும் எவ்வளவு மானக்கேடுமாயும் உள்ள வண்ணம் வந்துள்ளது. அண்ணன் சீமான் பெரியாரே மண் தான் என சொல்வதில் என்ன பிழை இருக்க முடியும்? காங்கிரஸில் இருந்து கொண்டு காந்தி வாழ்க என ஈ.வே. ராமசாமி முழங்கியபோது அவர் பார்ப்பானுக்கு பிறந்தவனாக இருந்தாரா? நான் ஒரு கொள்கை சார்ந்திருக்கிறேன் என்பதற்காக என தாயின் நடத்தையை என தாயின் எவன் கூடவோ படுத்திருப்பார் என்கிற ரீதியில் இழிவு செய்வது போல் பேசும் நபரை பெரியார் எனவா சொல்ல முடியும்? நல்ல அறிவு நடத்தை உள்ளவன் இவ்வாறாக பேச மாட்டான். இவ்வாறாக பேசும் நபர் சூத்திர இழிவிலிருந்து நான் தான் உன்னை காப்பாற்ற போராடினேன் என சொன்னால் அது வெற்று பகுமான பேச்சாக தானே இருக்க முடியும். அத்தகையோன் அறிவை பொக்கிஷம் என சொல்ல முடியுமா? மண்ணு எனதான் சொல்ல வேண்டும். ஈ.வே. ராமசாமியின் அறிவே மண்ணு என சொல்வது கூட நாகரிகமானது. சாணி என தான் சொல்ல வேண்டும். காரணம் நாற்றம் தானே அடிக்கிறது அவர் கூறிய அருள்வாக்குகளில். ஆக அண்ணன் சீமான் சரியாக தான் சொல்லி இருக்கிறார். ஈ.வே. ராமசாமியின் அறிவை ஆய்வுக்குட்படுத்த நாம் இரண்டாவதாக எடுத்த அவர் அருள்வாக்கு: பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்தும் வந்தோம். அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது சாணியை மிதித்து அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது. விடுதலை தலையங்கம் மார்ச் 6 1962. ஈ.வே. ராமசாமியின் இந்த யோக்கியதை அருள்வாக்கை யாராவது பகுத்தறிவாதியின் வாயிலிருந்து வந்தது என சொன்னால் ஏற்பார்களா? நிச்சயம் ஏற்க மாட்டார்கள். ஒருவனை வீழ்த்த இன்னொருவருக்கு கொம்பு சீவுவது பகுத்தறிவில் வருமா? அதற்கு பெயர் எச்சை. நாம் இதுநாள் வரை ஈ.வே. ராமசாமி முஸ்லிம்களின் ஆதரவுக்காரனாக இருந்தது பகுத்தறிவின் அடிப்படையில் என நினைத்தால் பார்ப்பானுக்கு பயந்து தான் முஸ்லிம்களின் பின்னே இருந்தாராம். பயந்து செய்யும் ஒரு காரியத்தில் என்ன நேர்மை இருக்கும்? தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற சுயநலம் தான் இருக்குமே தவிர சமூக அக்கறை எங்கனமிருக்கும்? ஈ.வே. ராமசாமி என்ன நினைத்திருக்கிறார்? முஸ்லிம்களை நாம் ஆதரிக்கிறோம். பதிலுக்கு முஸ்லிம்கள் நம்மை ஆதரிப்பார்கள் என தப்பு கணக்கு போட்டிருக்கிறார். ஈ.வே. ராமசாமி எந்த காலத்தில் எந்த கணக்கை உருப்படியாக போட்டிருக்கிறார்? முஸ்லிம்கள் இவர் இழுத்த இழுப்புக்கு வரவில்லை என்றதும் என்ன சொல்கிறார் பாருங்கள்: பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்தும் வந்தோம். அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது சாணியை மிதித்து அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது. ஈ.வே. ராமசாமி அறிவு குருடனாக இருந்து செய்த ஒரு காரியத்திற்கு முஸ்லிம்களை எதனோடு ஒப்பிடுகிறார் பாருங்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். சாதா அறிவு உள்ளவன் கூட ஒன்றையோ ஒருவனையோ சாணியோடு மலத்தோடு ஒப்பிட மாட்டான். அது அறிவுக்கே கேவலமானது என நினைப்பான்.
ஆனால் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்டு ஈ. ராமசாமி சக மனிதர்களை சர்வசாதாரணமாக மலத்தோடு ஒப்பிடுகிறார். அவரை எதிர்ப்பவரின் தாய்மார்களின் கற்பின் நடத்தையை இஷ்டத்திற்கு விவரிக்கிறார். அண்ணன் சீமான் சொன்னபடி மண்டை மூளை எல்லாம் மண்ணாக ஒருவனிடம் இருந்தாலே இது சாத்தியம். இந்த தற்குறித்தனத்தை கி. வீரமணி எப்படி பூசி மெழுகுவார் என்றால், நம் தாத்தா நம்மை கண்டிப்பதில்லையா, அப்படி தான் பெரியாரின் விமர்சனங்களை பார்க்க வேண்டும் என சப்பை கட்டுவார். என் தாத்தாவாகவே இருந்தாலும் என்னை ஒருவன் மலத்தோடும் என் பிறப்பையும் என் தாயையும் ஒருவன் இழிவாக பேசுகிறானென்றால் தாத்தாவாக இருந்தாலும் அன்னவருக்கென்ன மரியாதை தர முடியும்? உங்கள் தாத்தா உங்களை திராவிடர்களை எவ்வளவு மானக்கேடாகவும் விமர்சித்து விட்டு போகட்டும். தமிழர்களை விமர்சித்தால் பெரியாரே மண் எனதான் விமர்சிக்கப்படுவார். மூன்றாவதாக மொத்த தமிழர்களையும் அவமானப்படுத்தும் விதமாக ஈ. ராமசாமி கூறியது, நாம் இங்குதான் பாரத வீரர்கள் பீமன் சந்ததிகள் என்று மேடையேறி பேசிக்கொள்ளுகின்றோமே ஒழிய ஓர் அராபிதேசத்தவனை நடுத்தடத்தில் கண்ணில் பார்த்து விட்டால் நமது மக்கள் ஆண் பெண் அடங்கனும் நடுங்குகின்றன. காலுடன் மூத்திரம் பெய்ந்து கொள்ளுகின்றன. வெளிதேசத்திலிருந்து எவன் வந்தாலும் அவனைக் கண்டால் இப்படித்தான் நடுங்குகின்றோம். ஆனால் நாம் காளி, வீரன், கருப்பன், முனியன், சடையாண்டி முதலிய வீரம் பொருந்திய தெய்வங்களை கும்பிடுகிறவர்களாகவும் இருக்கிறோம். எதற்காக கும்பிடுகிறோம் என்றால் அத்தெய்வங்களுக்குள்ள தைரியம் நமக்கும் வரவேண்டுமெனவே தான் என்கிறோம். ஜூன் 28, 1931 குடியரசிலிருந்து. ஓரளவுக்கு ஒற்றுமையுடன் இரு சமூகத்தினரிடையே மோதலை தூண்டிவிடும் விதமான பேச்சில்லையா பகுத்தறிவாதி ஈ. ராமசாமியின் அருள்வாக்கு? சரி, அத்தெய்வங்களுக்குள்ள தைரியம் நமக்கும் ஈ. ராமசாமி எதிர்பார்த்தபடி வந்துவிட்டதெனவே வைத்து கொள்வோம். அடுத்தென்ன செய்ய சொல்வார்? நாம் அதாவது தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும் என சொல்ல வருகிறார். கடவுள்களின் ஆயுதங்களை எடுத்து பிற சமூகத்தவர்களோடு வன்முறையில் இறங்க சொல்கிறாரா? முதலில் பார்ப்பானுக்கு பயந்து முஸ்லிம்களுக்கு இடம் கொடுத்தோம் என்றார். அடுத்து என்ன சொல்கிறாரென்றால், தமிழனுக்கு வீரம் போதவில்லை, அராபி தேசத்தவனை முஸ்லிம்களை கண்டால் அஞ்சி நடுங்குகிறான் என்கிறார். ஈ. ராமசாமி வாயிலிருந்து பகுத்தறிவாதி என்று சான்றளிக்கும் விதமான பேச்சு எங்கேனும் வந்துள்ளதா? இரு தரப்பினரை தூண்டிவிடும் விதமான பேச்சு தானே வந்துள்ளது. பெரியாரே மண்ணுதான் என அண்ணன் சீமான் சொல்வதற்கு இதைவிட வேறென்ன அத்தாட்சி வேண்டும்? இறுதியாக அண்ணன் சீமான் சொன்னபடி பெரியாரே மண்ணுதான் என நிரூபிக்க ஈ. ராமசாமியின் இறுதி பேச்சின் 21ஆம் பக்கத்தை எடுத்து கொள்வோம். நாதி இல்லையே, சொல்கிறதற்கு ஆள் இல்லையே, சிந்திக்க ஆள் இல்லையே, ஒரு ஓட்டுக்கு என்னென்ன கொடுக்கிறான்? பெண்டாட்டியை தவிர மட்டதை எல்லாம் கொடுக்கிறானே ஓட்டு வாங்குகிறதற்கு. இதற்கு கவலையே படமாட்டேன் என்கிறானே. முன்னேற்ற கழகத்துக்காரன் மற்றவனை எல்லாம் என்னை எல்லாம் வைவான், இவனுக்கு ஏன் இதுவெல்லாம் கேடு? இந்த வேலையை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்று. அவனுக்கு ஓட்டுதான் பெரிது. அவன் பெண்டாட்டி பிள்ளையைப் பற்றி அவனுக்கு கவலை இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனால் வழக்கத்திலேயே வந்து விடும் பெண்டாட்டியை கூட கொடுத்து ஓட்டு வாங்குகிறார் போல. ஏனென்றால் அந்த உத்தியோகமும் அந்த பதவியும் அவ்வளவு உயர்வாய்ப் போய்விட்டன. ஒருவன் தன் மனைவியை கொடுத்து பதவி சுகங்களை பெறுவான் என்பது எவ்வளவு கேவலமான பேச்சு! முதலில் காந்தி வாழ்க்கை என்பவனெல்லாம் பார்ப்பபானுக்கு பிறந்தவன் என காங்கிரசிலிருப்போரின் பெற்ற தாயை எல்லாம் இழிவுபடுத்தினார். அடுத்து முன்னேற்றக் கழகத்திலிருப்போரின் மனைவிமார்களை கேவலப்படுத்துகிறார். இவ்வாறாக இழிவாக பேசுவது அவருக்கு வாய் வந்த கலையாக இருக்கலாம். ஆனால் எல்லோராலும் அதை ஏற்க இயலாது. மானுடத்தின் மீது பற்றுள்ளவன் அநாகரீக பேச்சுக்களை எதிர்க்க தான் செய்வான். ஈ. ராமசாமியிடம் எப்போதுமுள்ள வக்கிரமே 21ஆம் பக்க பேச்சிலும் தென்பட்டுள்ளது. யாரோ முகம் தெரியாத அப்பாவி பெண்களை பகுத்தறிவு என்கிற பெயரில் கேவலமாக விமர்சிக்கிற மனநிலை கொண்ட மனிதரை அண்ணன் சீமான் சொல்வது போல் பெரியாரே மண்ணுதான் என தானே சொல்ல முடியும்? ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பார்கள்.
பெரும்பாலான ஈ. வே. ராமசாமியின் சொல் நாகரீகம் செத்து வந்ததால் கொல்லத்தான் செய்துள்ளது.